கோவர்ணகிரியை தாங்கிட்டு இது கூட பெருசு இல்ல. அது தாங்கிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்துல பசுவை வருடி கொடுத்துட்டு கோபிகள்ட்டு பயப்படாதரா அப்படின்னு ஹாஸ்யமா பேசி சிரிச்சுட்டு இருந்தானே. இந்த சௌஷீல்யம் இந்த சௌலபியம் நமக்கு இருக்கா? நம்ம காலம்பரை எழுந்தோடனே சமைக்கிறதுக்கு பொருளா இருக்கு, சமைக்கிறமே மூக்கால் அழகும். சரி யாரோட சமைச்சா சும்மா இருக்கோமா, இவ இதை பண்ணல அதை பண்ணல அது நொட்டு சொல்லியிருக்கோம். சரி எதெல்லாம் பண்ணிட்டாலே கூப்பிடுறியா இதோ வரேன் பரிமாறத்துக்கு அஞ்சுறோம். இல்லை ஏதான வேலைகள் பண்றதுக்கு, இல்லை ஒரு நாள் வேலைக்காரமா வரலனால ஐயோ என் தலையை எழுத்து அப்படிங்கிறோம். தயவு செய்து இதை நினைத்து பாருங்க. இந்த கோவர்தனகிரி தரியா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சிறு குழந்தையாக 7 நாட்கள் தாங்கியிருந்தானே. இதுவும் கதை நினைக்க வேண்டாம். இதுல நமக்கு கொடுக்கறது பாடம் என்ன தெரியுமா? உனக்கு கடமை இருக்கு, அதை பண்ணு. அழுதுட்டே பண்ணாத, புலம்பாத, சிரிச்சுட்டே பண்ணாம பாருங்க. பசுவை தடவி கொடுத்துட்டே கவலைப்படாதரா அப்படின்னு அவன் சிரித்து கொண்டே ஹாஸ்யமா பேசினான்ல. இந்த சௌஷீல்யம் இந்த சௌலபியம் நமக்கும் கிடைக்க வேண்டும். இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்துல இதை பார்த்துட்டு அஞ்சுட்டான் இந்திரன். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு காமதேவோடு வந்து பாலை எடுத்து பொழுது அழகாக அருமையான திருமந்திரம் பண்றான். அப்படியே பாலாலே அபிஷேகம் பண்ணி கோவிந்த 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 அந்த நாமம் மட்டும் 3 தடவை சொல்றோம். ஒரு கோவிந்த நமக்கும் நம்மளுடைய சேர்ந்திருக்காளே அந்த தலைமுறைக்கு ஒரு கோவிந்த 7 தலைமுறை முன்னாடி, ஒரு கோவிந்த 7 தலைமுறை வரப்போகுது. 21 தலைமுறைக்கும் அரணாக அமைகின்ற கோவிந்த நாமம் நம்மளும் சொல்லலாம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அதனாலதான் 3 தடவை சொல்றோம். அப்படிப்பட்ட கோவிந்த பட்டாபிஷேகத்தோட பரிசுக்கு என்ன சொன்னா வாழ்வில் உயர்வுகள் இருக்குன்னு முன்னாடி சொன்னதே தான் சொல்றேன். இப்ப என்ன எங்களுக்கு பெருசா உயர்வுகள்னா இருக்கிற பக்தி எனக்கு போறோம், நான் பெருசா பக்தியோடு இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு அந்த மாயை திரையெல்லாம் விலக்கி பக்தியான வைராகியத்தை நமக்கு கொட்டணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு 64 படிக்கிறோம்.